Welcome to MathusEmbroideryCrafts. இந்த வீடியோவில் மிரர் ஒர்க் ப்ளவுஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக saree என்ன மாதிரி டிசைனில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். saree வந்து ஆரஞ்ச், ரெட், கோல்டு இந்த 3 கலர்ஸ் மட்டும்தான் சாரியில் இருக்குது. saree ஃபுல்லும் இந்த மாதிரியான ஒரு கோபுரம் டிசைன் மாதிரி தான் ஃபுல்லும் இருந்தது. இதனுடைய ப்ளவுஸ் வந்து ரெட் கலரில் இருக்குது. ஸோ இதில் மிரர் ஒர்க் ப்ளவுஸ் எப்படி நம்ம இந்த ஆரஞ்ச், ரெட் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த மாதிரியான டிசைன் தான் இந்த ப்ளவுஸுக்கு செட் பண்ணி எடுத்திருக்கேன். சிம்பிள் டிசைனாக இருக்கும் பார்க்கும்போது. ஒன்லி லைன்ஸ், நெக்லைன் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற நெக் டிசைன். இந்த மாதிரி லைன்ஸ்லாம் நம்ம என்ன மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம், எப்படி மிரர் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். ஆல்ரெடி பாருங்கள், நெக்லைனில் 3 rows ஆஃப் செயின் ஸ்டிச், அந்த லைன்ஸில் எல்லாமே கண்டினியூஸ் பீட் ஒர்க், சுகர் பீட்ஸ் கொடுத்து ஆரியில் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரிஜினல் கிளாஸ் மிரர், அதை இந்த இடத்துல எல்லாம் நான் என்ன செஞ்சுட்டேன், பேஸ்ட் பண்ணி முடிச்சிருக்கேன். இதில் இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். நார்மல் நீடில் அண்ட் சில்க் த்ரெட், ஆரஞ்சு கலரில் saree இருந்தனால ஆரஞ்சு கலரில் ஒரு கோபுரம் டிசைனுக்கும், அனதர் மிரர் ஒர்க் இதில் கோபுரம் டிசைனில் ரெட் கலர் சில்க் த்ரெட்டும் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நீடிலில் சில்க் த்ரெட் எடுத்துருக்கிறது கவுண்டிங்ஸ் வந்து 4 strands ஆஃப் த்ரெட். அதை டபுளாக நம்ம நாட் போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா 8 strands ஆஃப் த்ரெட் கிடைக்கும். அதை இந்த மாதிரி மிரருக்கு மேலே கவர் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ஸ்டிச்சை ஸ்டிச் பண்ணுறோம். இந்த ஸ்டிச் ரொம்ப ஈஸியான ஸ்டிச். ஆரியில் ஸ்டிச் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச்சை நீங்கள் என்ன செஞ்சுக்கிடலாம், மிரர் ஒர்க்கில் ஸ்டிச் பண்ணிக்கிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். மிரரை கவர் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டிச்சஸை ஸ்டிச் பண்ணணும். ஒரு லாங்காக ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் பண்ணிக்கிடணும். நம்ம ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயே நெக்ஸ்ட் ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணணும். இந்த ஸ்டிச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டிச் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா செகண்ட் ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு மேலே ஓவர்லாப் ஆகி வரும். தேர்ட் ஸ்டிச் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது செகண்ட் ஸ்டிச்சுக்கு மேலே ஓவர்லாப் ஆகி வரும். இந்த மாதிரி இப்போ ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும். ஒரு கோபுரம் டிசைனில் ஆரஞ்சு கலர், அதர் டிசைனில் வந்து ரெட் கலர், மிரரில் 2 கலர்ஸ் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போ பார்க்குறது வந்து ஸ்லீவ் டிசைன். இந்த மாதிரி எல்போ லென்த் வரைக்கும் உள்ள ஸ்லீவ். இப்போ இதனுடைய ஸ்டிச்டு ப்ளவுஸ் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவ்னால பேக் நெக்கில் நம்ம என்ன டிசைன் பண்ணியிருக்கோமோ த சேம் டிசைன்லேயே கொஞ்சம் லைன்ஸ் வந்து லென்த்தாக எடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பீட் ஒர்க், மிரர் ஒர்க் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த மிரர் ஒர்க் ஹேங்கிங்ஸ். இதுக்கு முந்தின வீடியோவில் இந்த ஹேங்கிங்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் டியூட்டோரியல் சொல்லி கொடுத்தேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து கற்றுக்கோங்க. பேக் நெக்கில் நம்ம என்ன டிசைன் பண்ணியிருக்கோமோ அதே இது தான் ஃப்ரண்ட் நெக்குக்கும் டிசைன் பண்ணி முடிச்சிருக்கோம். இந்த மாதிரி பிகினர்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி மிரர் ஒர்க் ப்ளவுஸ் நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். டயக்ராமும் ரொம்ப ஈஸியான டயக்ராம். ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மிரர் ஒர்க் ப்ளவுஸுக்கு மேட்சிங்காக மிரர் ஒர்க் ஹேங்கிங்ஸ் அண்ட் மிரர் ஒர்க் ஹிப் பெல்ட். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. ஹிப் பெல்ட் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். புதுசாக பார்க்குறவங்க அதை செக் பண்ணி கற்றுக்கோங்க. இந்த மிரர் ஒர்க் ப்ளவுஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.